நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனர்ஜெட்டிக்காக பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் புடைசூழ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பரிவார மூர்த்தியோட பார்த்தீங்கன்னா, வலம் வந்து நம்ம பொன்னாலை திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொடியேற்ற திருவிழா. அது பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து துவங்கி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் போயிருக்க நிலைமையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொடியேற்றத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினச்சி இப்போ இந்த வீடியோவை போடுறேன். நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் சாமியை நினச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய இல்லாட்டி ஓம் நாராயணன் நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். கேசவனில் எல்லாம் ஒரு நம்ம இறைவனுக்கு வந்து இந்த வீடியோவை சமர்ப்பணிச்சுட்டு வீடியோவை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மகாவையும் ரொம்பவே ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சி பெரியவங்க எல்லாம் வந்து கவனிக்கிற அளவுக்கு ஒரு இந்த உலகமே ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு உற்சவமாக பார்த்திங்கன்னா இது இருக்குது. வெறும் கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா உயிர் துடிப்போட பார்த்திங்கன்னா கொடிமரத்தை வந்து ஏற்றினாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. முக்கியமாக பார்க்கணும் இந்த பார்த்திங்கன்னா காலநிலை கூட இப்போ வந்து ஒத்துக்கல. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளைமேட் வந்து மந்தமாக தான் இருக்குது. அந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளையும் பார்த்திங்கன்னா நிறைய நன்கொடையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடியேற்றத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் சொல்ல இருக்குது. இது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கொடியை ஏற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய ஒரு சாமியை பற்றிலாம் கும்பிட்டு அடுத்த இதுக்கும் போனாங்க. கடல் காற்றும் கருட முழக்கமும் வந்து அந்த இடத்துல கூடி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பொன்னாலை கோயில்னாலே அது ஒரு தனி அழகு. அங்கே பக்கத்தில் கடல், பக்கத்தில் வயல்வெளின்னு சொல்லிகிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து கடல் வெளி, வயல்வெளி அப்படின்னு எல்லா வெளியும் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா விடியற்காலை 4 மணிக்கு இந்த இடத்துல சூரியன் வந்து உதிச்சு வர ஒரு அழகு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மனம் வீசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தித்திப்பாக பார்த்தீங்கன்னா மனம் மணக்கிற ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இருக்கும். சந்தனம் மணக்குது, குங்குமம் மணக்குது, எல்லாமே இந்த கோவிலில் மணக்குது. ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா எந்த தடங்களும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துலேயும் கூட நடந்துச்சு. அந்த அளவுக்கு பண உதவியாக இருக்கட்டும், இறைவன்ட்டு அருளாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஒத்துழைப்பாக இருக்கட்டும், எல்லாமே கிடச்சி இந்த கோவிலில் வேறு லெவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவில்ட்டு இந்த கொடியேற்ற திருவிழாவிலேருந்து எல்லா திருவிழாவும் அதாவது பார்த்திங்கன்னா தேர் திருவிழா எல்லா திருவிழாவும் எந்த வருஷமும் தங்கு தடையின்றி எல்லாம் வேறு லெவலுக்கு பார்த்திங்கன்னா நடக்குது. முக்கியம் பார்த்திங்கன்னா திருவிழா ஊரில் இருக்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஆனந்தம் ஒன்று இருக்கும். இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்க போகுதுன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலைல 5 மணிக்கு எழும்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுலையும் கடல்லையும் போய்ட்டு குளிக்கணும்ல, அதை குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுவும் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்காலம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நாராயண நம ஓம் விஷ்ணு நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமம் சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா கோவில் வாசத்தில் வந்து நிற்கிற அழகே தனி. அதுவும் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ கலாச்சார உடையோடு பார்த்தீங்கன்னா வந்து அழகாக சேட்டு உடுத்திட்டு போய்சாமி வந்து நிற்கிற ஒரு அழகு இருக்குது. அதுக்கு வார்த்தை இல்லைங்க. இந்த உலகத்தில் அதுக்கு தேட வார்த்தை கூட இல்லை. அவ்வளோ ஒரு அழகாக வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாரம்பரியம் இந்து கலாச்சாரத்தை அவ்வளோ பின்பற்றி இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னாலை வரதராஜர் பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா அடுத்து செய்கிற விஷயம் என்னன்னா பூக்களும் பழங்காலத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நினச்சாலே அங்கே பார்த்தீங்கன்னா அலங்காரம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசனையும் நம்மளை வேறு அளவுக்கு தூண்டி இழுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள்ட்டு வாசனையும் சரி, இல்லாட்டி பத்தி வாசமாக இருக்கும் சரி, பிரசாதங்கள்ட்டு வாசமும் சரி எல்லாம் வந்து இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை, கதம்பம், அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி, அந்த 3மே சேர்ந்து வர்ற வாசமே அப்பாடா இப்படி வேறு லெவலுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கருவறைக்குள்ளே போயிட்டு உள்ள டெக்கரேஷனை பார்க்க போனால் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோவிலில் ஜொலிச்சிக்கிட்டே இருப்பார் நம்ம பெருமாள். அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வைரவ கிரீடம், அடுத்து பார்த்திங்கன்னா நவரத்ன மாலை போட்டிருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு பீதாம்பரம் அதெல்லாம் போட்டிருப்பான். பீதாம்பரம்னா வேற இல்லை, நம்ம மொழியில் இப்போ சொன்ன போனால் ட்ரெஸ் வந்து இப்போ வந்து பட்டில் போட்டிருப்பாங்க சுவாமிக்கு. அதைத்தான் வந்து பட்டு பீதாம்பரம்னு சொல்கிறாங்க இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே முகம் சிரிச்சுட்டு நம்ம பெருமாள் இருப்பார். அவரை பார்த்தாலே மனசு உருகிரும். அடுத்து மண்டபத்தை நம்ம நோக்குனோம்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொடியேற்றனால பார்த்தீங்கன்னா, மண்டபத்தை வந்து வேறு லெவலுக்கு, அதாவது உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இதுனா அலங்கரிச்சிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கொடிமரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட கலாச்சாரம் படி பார்த்தீங்கன்னா, கொடிமரத்தை வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுற்றி வர தோரணம் கட்டி பார்த்தீங்கன்னா, மாவில போட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு அழகா கோலமெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபத்தையே அலங்கரித்து வச்சுருப்பாங்க. ஓடரா இப்போ சொல்ல போனோம்னா, நிறைய மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா, தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அழகழகா இருக்கும். அந்த அழகுக்கே ஒரு டப் குடுக்குற அளவுக்கு ரொம்பவே அழகா பார்த்தீங்கன்னா, இந்த அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே போனால் அடுத்து வந்து நம்ம மண்டபத்தை பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேள சத்தம். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அழகு வந்து இருந்துச்சுன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒலியினால் ஒரு அழகு வரும். அந்த அழகு பார்த்தீங்கன்னா, மேளம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள இந்த நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா, தட்டு, தவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இசைப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொடியேற்றம்னாலும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா, த தவில் வித்துவான்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த அடித்த சத்தம் இந்த இதயமே பார்த்தீங்கன்னா, அந்த ரிதத்தில் ரொம்பவே துடிச்சு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாதஸ்வரமும் ஒரு மெல்லிசையா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, பக்தர்களே பார்த்தீங்கன்னா, ஓம் அரகரா அப்படின்னு சொல்லி அந்த கொடியேற்ற நேரத்த நெருங்க நெருங்க இப்போ ஒரு மனப்பொறிப்போட பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நாதஸ்வரம் சத்தமும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னுமே அழகு சேர்த்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொன்று ஒளி விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, லைட் பல்பெல்லாம் போட்டு அழகா செஞ்சுருந்தாங்க. அதுவும் ஒரு அழகா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பட்டாசாரி அவங்கலாம் வந்திருந்தாங்க. ஏன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொடிய எடுத்து பார்த்தீங்கன்னா, பூசை பண்ணி பார்த்தீங்கன்னா, தூபங்க, தீபமெல்லாம் காட்டிட்டு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் கொடியத்தில் வந்து ஏற்றுவாங்க. அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு வானத்துலேருந்து ஒரு கருடன் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா சொன்னா பார்த்தீங்கன்னா, கழுகு. அந்த கொடியேற்றையில பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கழுகு வந்து வட்டமிடும். அந்த ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உடம்பெல்லாம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சிலுத்து போச்சு. காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த கருடன் வந்த ஒரு அதிசயத்தை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரசாதம். இப்போ பழனின்னு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா, திருப்பதின்னு எடுத்துக்கிட்டா லட்டு. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, பிரசாதம் வந்து ஒரு தெய்வீக ருசியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, அன்னதானமும் மக்களுக்கு வந்து வழங்குவாங்க. இந்த ஒரு கொடியேற்றம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வாங்குவாங்க. அது வந்து நெய் மிதக்க மிதக்க பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு தூவி அதில் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வாயில் வச்சதும் அப்படியே கரையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் இருக்கும். அடுத்து புளியோதரை பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மிளகு, நிலக்கடலை அறுத்து வாசனை வந்து ரொம்பவே தூக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, புளியோதரை செஞ்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பானகம். இது பார்த்தீங்கன்னா, எனக்கும் கேள்விப்பட்டதில்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்ல அது வந்து ஒரு இது ஜூஸ் மாரிக்கே வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. இது ஒரு வந்து தேவ அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 10ஆம் நாள் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, கொடி ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மைக்கும் ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம் தான். பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளவங்க நல்ல ஹெப்பியா பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்றதா இருக்கட்டும், கோவில் அலங்கரிக்கிறதா இருக்கும், அன்னதானம் வழங்குறதுக்கு எல்லாம் ஒரு ஹெப்பியா பார்த்தீங்கன்னா, பக்திபூர்வமாக செஞ்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, சிம்ம வாகனத்தில் வந்து பெருமாள் கம்பீரமா ஏறி வருவார். அடுத்து அனுமந்த வாகனம் ஒன்று இருக்கு. அடுத்து அனுமன் வாகனத்திலேயே ஒரு வரதராஜ பெருமாள் வருவார். கருட சேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவிழாவோட உயிர்நாடியான பெருமாளுக்கு உகந்த வாகனமான கழுகு வாகனத்தில் பார்த்தீங்கன்னா, பெருமாள் ஏறி வருவார். அது அடுத்து அப்படியே தேர் திருவிழா அப்படின்னு நடக்கும். அடுத்து இந்த திருவிழா வந்து அப்படியே மெருகேற்றி ஒவ்வொரு விழாவும் போய்க்கிருக்கும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, திருவிழா உத்து நோக்குனா, இது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க. இதில் வந்து கலாச்சாரம் அடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் சொன்ன மாரிக்கே வர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வேட்டி சட்டை அணிகிறாங்க. அடுத்து அழகா கலாச்சார உடை அணிகிறாங்க. அதனால கலாச்சாரம் பின்பற்றப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தி இது வந்து கூடியிருக்கு. இது வந்து கூடியிருக்கு. ஏன்னா இந்த கிளைமேட் மந்தமாக இருக்கையிலையும் பார்த்தீங்கன்னா, குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா வராங்கன்னா, அது ஒரு பக்திட்டு ஒரு வெளிப்பாடாக தான் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க கூட இந்த கோயிலுக்கு வந்து ரீல்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லணும், ரீல்ஸ் எடுத்தால் பரவாயில்ல. அந்த சுவாமியை மனசு பூரா வழிபட்டு அந்த ரீல்ஸ்லாம் எடுங்க. இன்னொன்று நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. இல்லாட்டி சாமியை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு பாடல் படி, டானம் படியா மேற்கேட்டுங்க. அதுக்கே சொல்லல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடியேற்றத்துக்கு நிறைய பேர் போகாம இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நம்ம எம்பெருமான் விஷ்ணு பெருமாள்ட்ட அருள் இருந்தால் அடுத்த வருஷம் நம்ம போய்க்கலாம். கேஸ் ஒன்னும் இல்ல. யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் போகலாம இருக்கும். இந்த பஸ் வசதி, ரோட்டுக்கு பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்கும். பயப்படாதீங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே இப்போ பொன்னாலை வரதராஜ பெருமாள்ட்டு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் அதை பற்றி போடுவேன். அதெல்லாம் பற்றி கேட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். இன்னொன்று லைவும் போவோம். அந்த தேர் திருவிழா அப்படியெல்லாம் அந்த சாப்பிட்ற திருவிழான்னா அதெல்லாம் பார்க்கலாம். பயப்படாதீங்க. அடுத்த வீடியோக்கு சந்திப்போம். பாய். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓம் நமோ நாராயணா சிவாய நம.